பிள்ளை அந்த விழுந்த இடத்துல உயிரோட தாமா இருந்தது. அது எனக்கு நல்லாவே தெரியும். என் பிள்ளைய தூக்குங்கன்னா நான் ஆழ்துடிப்பு நின்று போனாலுமே 2-3 நிமிஷம் ஆழ்துடிப்பு இருக்குமா? இந்த டாக்டரா படிச்ச எல்லாத்துக்குமே தெரியுமா? ஒரு நர்ஸ் போற ட்ரைனிங் நர்ஸ் கூட அந்த விஷயம் தெரியுமா? அது ஏன் அவங்க பண்ணாம போனாங்க? அப்படி பண்ணியிருந்தா என்ன ஏன் நான் கொடுத்து நிக்கிற மாதிரி எத்தனையோ குழந்தைங்களையும் அவங்க அம்மா அப்பா தூக்கி கொஞ்சிருக்காங்களோ உயிரோட. அது பண்ண முடியாம போச்சு. மாநாடு நடக்குது அப்படின்னா ஒரு போலீஸ் கமிட்டி என்ன பண்ணுது? அந்த இடத்துல பாதுகாப்பா நிக்கணும். ஏன் நிக்கல? கூட்டம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் புடிச்சு தள்ளி விடுறதுக்கு அது சேர வரும்போதே அம்மா இந்த இடத்துல இப்படி நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க, நீங்க சேஃப்டியா நின்று சொல்றதுக்கு அவங்க எங்க போயிட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன மீட்டிங்கா இருந்தாலும் சரி உங்களோட கமிட்டிட்ட பேசி தயவுசெய்து சொல்றேன் பாதுகாப்பு கொடுங்க. அது எந்த கட்சி மீட்டிங்கா இருந்தாலும் சரி இந்த கட்சியில அந்த விழுந்த இடத்துல உயிரோட தாமா இருந்தது. அது எனக்கு நல்லாவே தெரியும். என் பிள்ளைய தூக்குங்கன்னா நான் சொல்லும் போது அம்மா அவன் பள்ளிய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கு. ஆனா தனியார் ஆஸ்பத்திரியில தாமா சேர்த்திருக்கேன்னு சொல்லி அது பக்கத்துல இருந்தாம சொன்னாங்க. ஏன்னா அக்ஷயான்னு ஒரு ஹாஸ்பிட்டல் அதுக்கு ஆப்போசிட்ல ஆசிக்கோ ஏதோ ஒரு ரெடிமேட் துணிக்கடை ஒண்ணு இருந்துச்சுமா. என் பையன் ஸ்கார்ஃப் கேட்டான்னு சொல்லி அதை நான் வாங்க போறப்பதான் அதுக்கு ஆப்போசிட்ல வந்து அந்த அக்ஷயான் ஹாஸ்பிட்டல் பரவாயில்ல கட்சி இங்க மீட்டிங் நடக்குது, ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே இருக்கு, ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட்டிட்டு போயிருவாங்க, அதனால இந்த ஸ்பாட் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நான் பாத்துட்டு வந்துட்டேன். என் குழந்தைன்னு சொல்லல, எல்லா குழந்தையும் ஏன் அந்த இடத்துல கூட்டிட்டு போயிருந்தா கண்டிப்பா 5 செகண்ட்ல காப்பாத்தி இருக்கலாம், 5 நிமிஷத்துல காப்பாத்தி இருக்கலாம். ஹார்ட் துடிப்பு நின்று போனாலுமே 2-3 நிமிஷம் ஆழ்துடிப்பு இருக்குமா? இந்த டாக்டரா படிச்ச எல்லாத்துக்குமே தெரியுமா? ஒரு நர்ஸ் போற ட்ரைனிங் நர்ஸ் கூட அந்த விஷயம் தெரியுமா? அது ஏன் அவங்க பண்ணாம போனாங்க? அப்படி பண்ணியிருந்தா என்ன ஏன் நான் கொடுத்து நிக்கிற மாதிரி எத்தனையோ குழந்தைங்களையும் அவங்க அம்மா அப்பா தூக்கி கொஞ்சிருக்காங்களோ உயிரோட. அது பண்ண முடியாம போச்சு. என்ன ஹாஸ்பிட்டலு, என்ன ஒரு ஒர்க்கு, என்ன ஒரு போலீஸ் கமிட்டி. அதாவது புடிச்சு தள்ளி விடும் போது இருந்த அந்த போலீஸ்காரங்க அவ்வளவு நேரம் எங்க போனாங்க? கூட்டம் கூடுதுன்னு தெரியும், அந்த கூட்டத்துல பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது அவங்களோட பொறுப்பு தானே. கூட்டம் வருது, மாநாடு நடக்குது அப்படின்னா ஒரு போலீஸ் கமிட்டி என்ன பண்ணுது? அந்த இடத்துல பாதுகாப்பா நிக்கணும். ஏன் நிக்கல? கூட்டம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் புடிச்சு தள்ளி விடுறதுக்கு அது சேர வரும்போதே அம்மா இந்த இடத்துல இப்படி நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க, நீங்க சேஃப்டியா நின்று சொல்றதுக்கு அவங்க எங்க போயிட்டாங்க? அதே முன்னாடி அவங்க பண்ணல, புடிச்சு தள்ளி விட மட்டும் அவங்களுக்கு தெரியுது. அதே பாதுகாப்பு கொடுக்கும் போது அவங்களுக்கு அது தெரியுது. அப்படி கொடுத்திருந்தால் கண்டிப்பா நீங்க எத்தனையோ பேர் உயிர் பொழைச்சிருப்பாங்கல்ல. அதே அவங்க கொடுக்காம போனாங்க. வாய் வாயா குத்தி இருக்கிறாங்களா ஒரு சில பேர் தான், வாய் வாயா குத்தி இருக்காங்க. அங்கேயே ரத்தெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. அப்புறமா விழுந்து அடிப்படுறதுக்கும் நம்ம அடிச்சு வந்து அவங்களுக்கு காயப்படுறதுக்கு வித்தியாசம் தெரியும். நார்மலாக டாக்டர்னு இல்லை, நம்மள மாதிரி மனுஷங்க பார்த்தாலே அதை கண்டுபிடிச்சிருவாங்க. நிறைய பேருக்கு அங்கேயே என்னமோ நடந்துருக்கு. என்னன்னா எனக்கு செத்து போனவங்க வந்து எனக்கு என்ன இவங்க அடிச்சாங்க அவங்க அடிச்சாங்கன்னு அவங்க சொல்ல முடியும். பாக்குற நாமளே மாத்தி மாத்தி பேசுறோம் நிறைய விஷயங்கள். போயிட்டான், மேல என்ன பண்ண முடியும்? போயிட்டான்னு நினைச்சிட்டு அழுதுகிட்டு மனசுக்கு ஆறுதலை தேடிட்டு அப்படியே உட்காந்துருக்க முடியல. இனிமேல் சொல்றேன், எங்க கட்சி மீட்டிங் நடந்தாலும் சரி தயவு செஞ்சு சொல்றேன், காவல்துறைக்கு நான் முக்கியமா சொல்றேன், தயவு செஞ்சு கோப் பண்ணி ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா ஒரு சின்ன மீட்டிங்கா இருந்தாலும் சரி உங்களோட கமிட்டிட்ட பேசி தயவு செஞ்சு சொல்றேன் பாதுகாப்பு கொடுங்க. அது எந்த கட்சி மீட்டிங்கா இருந்தாலும் சரி இந்த கட்சி தான் அப்படின்னு நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல கிடையாது. எத்தனையோ கட்சிகள் இருக்கு, எத்தனையோ மீட்டிங் போடுறாங்க, எத்தனையோ மாநாடு நடக்குது. எல்லா கட்சிகளுக்கும், அதாவது இப்ப வந்து கரண்ட்ல இருக்க கட்சிக்கு சொல்றேன், இனிமேல் வரப்போற கட்சிகளுக்கு சொல்றேன், முன்னாடி இந்த கட்சிக்கு சேர்த்துதான் சொல்றேன், தயவு செஞ்சு போலீஸ் பாதுகாப்பு அவசியமா இருக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி குழந்தைங்களை எழுந்துகிட்ட போய் கேட்டாலும் அவங்களும் இதைத்தான் சொல்லுவாங்க, பேச மாட்டாங்க. போலீஸ் பாதுகாப்பு இல்லாதனால மட்டும்தான் இது நடந்தது. கண்டிப்பா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.